வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார் ஜோன் அன்னூரில் தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்னூர் அவினாசி ரோடுங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஒரு 10 to 15 வண்டி இருக்குதுங்க. எல்லா வண்டியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில், வாங்க. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய வண்டிங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே கொடுத்துருவேன். அதாவது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டாலே வண்டியோட கம்பெனி ரெக்கார்டு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை பார்த்தா கூட போதுங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் எப்படி வண்டி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரில் வந்தாலும் வண்டி இருக்குங்க. சரிங்களா? என்னென்ன வண்டி இருக்குன்னு ஓவராலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ரைஸ் சொல்கிறேன். அதாவது பேசிக் ஸ்டார்டிங் 1,40,000 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. எல்லாமே பக்கா வண்டிங்க. எல்லாமே வீடியோவில் காமிக்கிறேன். எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது செலக்டடாக பிடிச்சிருக்குன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை 15 வண்டியில் 12 வண்டி லோக்கல் நம்பர் தான் இருக்குங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி லோக்கல் நம்பர்ஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பேங்க் லோன் வேணுனாலும் 2013 மாடலுக்கு மேலே இருந்துச்சுன்னா கஸ்டமர் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. 13 மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு சிபில் நல்லா இருந்தால் பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி 13 மாடல் கீழே இருக்குதுன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் வண்டி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட் டீசல் வண்டிங்க. ஒரு குவாலிட்டியான ஒயிட் கலர் வண்டிங்க, ஈரோடு நம்பருங்க. டீசல் வண்டினாவே மைலேஜ் வந்து இது 25 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டி. அதே மாதிரி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. 4 டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. எடுத்தா ரெடி டு டிரைவ் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குங்க. அதே மாதிரி மாடல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000ங்க. இந்த ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் மாடல் 12 11 நினைக்காதீங்க. 2016ங்க. 16 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ராப்பரா சவுத் இந்தியன் மோட்டார்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு மார்க்கெட் வேல்யூ 2.5 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்குதுங்க. ஆனா நம்ம கார் ஜோன்ல கோட்டிங் பிரைஸே 1,95,000 மட்டும்தாங்க. வண்டியோட இன்டீரியர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா இருக்குங்க. அடுத்து நம்ம ஆபீஸ்ல என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஏ ஸ்டார் 2010ங்க. இது ஒரு கோயம்புத்தூர் நம்பரு, சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 ஓடி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாருதி கம்பெனி ரெக்கார்டுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ஷன்ஸ் 4 பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், ரிமோட் லாக் எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க. டயரும் 4மே நல்ல கண்டிஷன் இருக்குங்க. 2010 மாடலுங்க. எஃப்சி வந்து 2030 வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க. ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 தாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017ங்க. மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க. திருப்பூர் நம்பருங்க. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டிருக்கிறாங்க. மைலேஜ் வந்து அருமையாக கிடைக்குங்க. பெட்ரோலை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கிடைக்குங்க மைலேஜ். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லேக் ஓடி இருக்குங்க. கம்பெனி ரெக்கார்டுங்க. திருப்பூர் நம்பரு, 17, ஒரே ஓனருங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. அதே மாதிரி ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃப்ரீயாக போட்டு வச்சிருக்காங்க. இன்டீரியர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், ரிமோட் லாக் எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 4,95,000 தாங்க. உங்களுக்கு பேங்க் லோன் வேணுனாலும் 4.5 லட்சம் வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 4.5 லட்சம் வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் 4,95,000 மட்டும்தாங்க. 17 மாடலுங்க. ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டிங்க. லோ பட்ஜெட்ல மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வேணும், ஒரு 2 வீலர் காஸ்ட்ல எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் சிங்கிள் ஓனர் இல்லைங்க. 2013 மாடல், ஒரே ஓனருங்க. 4 டயரும் நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. இன்டீரியர்லாம் லைவ்ல காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க இன்டீரியர். இதுலயும் பேசிக் ஆப்ஷன்ஸ் பவர் ஸ்டேரிங், ஏசி, ரிமோட் லாக்கு எல்லாமே வந்துருங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. 1 லேக் ட்ரிவன் ஆயிருக்குங்க. கம்பெனி ரெக்கார்டுங்க. இப்போ வரைக்குமே மாருதி ஷோரூம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 13ங்க. சிங்கிள் ஓனருங்க வண்டி. ஆல்டோ 800 மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 22, 23 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல கலருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,35,000 மட்டும்தாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மான்சாங்க. ஒரு டீசல் வண்டி, கோட்ராஜெட் இன்ஜினுங்க. அதாவது ஸ்விஃப்டோட இன்ஜின் தான் வருங்க. கோட்ராஜெட் இன்ஜின். மைலேஜும் உங்களுக்கு 22, 23 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. லோக்கல் நம்பரில் இருக்குதுங்க. 13 மாடலுங்க. டயர் கண்டிஷன் 4மே நல்லா இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குதுங்க. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க. சீட் கவர்ஸும் நல்லா பூசு போட்டிருக்கிறாங்க. அலாய் வீல்ஸ் வந்துருங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க.
லோக்கல் நம்பருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் 2,15,000 மட்டும்தாங்க. 2,15,000 மட்டும்தாங்க. அதுவும் நெகோஷியபிளில் தான் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கில் ஒரு நல்ல வண்டி லோக்கல் நம்பரில் தேடுறீங்கன்னா இந்த வண்டி மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா லோக்கல் நம்பருங்க 18, ஒரே ஓனர், சில்வர் கலருங்க, விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. விஎக்ஸ்ஐனா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துருங்க, ஏர் பேக் வந்துடும், ரிமோட் லாக் வந்துருங்க, இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குதுங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் குறைவா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் மைண்டில் வச்சு பார்க்கலாங்க. இன்டீரியரு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க வண்டியில். ஓவராலாக இந்த வண்டியோட ட்ரிவன் பார்த்தீங்கன்னா 1,15,000 ஓடி இருக்குங்க. டில் டேட்டுமே கம்பெனி ரெக்கார்டு தாங்க. ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க, 18. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,85,000 மட்டும்தாங்க. அதுவும் நெகோஷியபிள். இதுக்கெல்லாம் லோன் வேணும்னா உங்களுக்கு 3.5 வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. லோக்கல் நம்பரில் இன்னொரு செவர்லெட் பீட் பார்க்க போகிறோங்க. மேட்டுப்பாளையம் நம்பருங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பார்க்க போகிறோங்க. ஜஸ்ட் 1,85,000 தாங்க. 2014ங்க. ஒரே ஓனர், டீசல் வண்டிங்க. பீட் டீசலுங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் வந்துருங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துருங்க, ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க. 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஒரே ஓனர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி. இதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 தாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 25 ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்குங்க. ஒரு லோ பட்ஜெட்டில், அதாவது ஒரு 180, 175 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு லோக்கல் நம்பர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஹோண்டால பெட்ரோல் வண்டி எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் டீசல் வண்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதாவது நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி, பிக்கப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய வண்டிங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. திருப்பூர் நம்பருங்க. டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. விஎக்ஸ் வேரியண்ட்டுங்க. விஎக்ஸ்னா உங்களுக்கு வந்து டாப் மாடலுங்க. அலாய்வில் வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துடும், ரிமோட் லாக் வந்துருங்க. அது போக நார்மலாக பேசிக் ஆப்ஷன் பவர் ஸ்டீரிங், ஏசி இதெல்லாமே வரக்கூடிய வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2014ங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. திருப்பூர் நம்பருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,79,000 மட்டும்தாங்க. அதுவும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்கில் ஒரு பெரிய வண்டி வேணும், சிவிடி கியர் பாக்ஸில் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நிசான் சன்னி நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி. 13ங்க. 2 ஓனருங்க. கிலோமீட்டர் 65,000 தான் ஓடி இருக்குங்க. 65,000 ஒரிஜினல் கிலோமீட்டர். டில் டேட் கம்பெனி ரெக்கார்டுங்க. அதாவது கம்பெனி ரெக்கார்ட்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வண்டி வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. 13, 2 ஓனருங்க. ஆட்டோமேட்டிக்கு, மிட் வேரியண்ட்டுங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் வந்துருங்க. அது போக உங்களுக்கு ஏர் பேக்கு, ஸ்டீரிங் கண்ட்ரோலு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க. இன்டீரியரும் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. 13, 2 ஓனரு, ஆட்டோமேட்டிக் சன்னி. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,15,000 மட்டும்தாங்க. அதுவும் நெகோஷியபிளுங்க. நீங்கள் பேங்க் லோன் வேணும்னாலும் ஒரு 2.5 வரைக்கும் தாராளமாக, அதாவது ஒரு சிபில் நல்லா இருக்குன்னா ஒரு 2.5 வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கெல்லாம். லோ பட்ஜெட்டில் இன்னொரு வண்டி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது மார்க்கெட்லேயே ஹாட் செல்லிங்கில் இருக்கிற வண்டிங்க. i10. ஒரு மெயின்டெனன்ஸ் குறைவான வண்டி, ஆனால் லக்ஸரியாக இருக்கிற வண்டி. ஓட்டுறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்குங்க. ஹுண்டாய் i10 2010ங்க. TN70 ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2 ஓனருங்க. 2ஆம் ஓனர் இப்போ கோயம்புத்தூர் ஆர்டிஓவில் இருக்குதுங்க. அதே மாதிரி 2010 மாடல், 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓடி இருக்குங்க. ஹுண்டாய் ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க, i10. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,35,000 தாங்க. வண்டியோட இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு எல்லாமே பெர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குங்க. டயர் கண்டிஷனும் நல்லா இருக்குங்க. இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பலன்னு சூப்பரான வண்டிங்க. 2013 மார்க்கெட்லேயே கொஞ்சம் நல்ல டிமாண்டில் இருக்கிற வண்டிங்க. ஸ்விஃப்ட் டிசைரு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய வண்டி. மெயின்டெனன்ஸ் குறைவான வண்டி. நம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி நம்பருங்க. 3303 சூப்பரான நம்பருங்க. 13, சிங்கிள் ஓனருங்க. 92,000 ஓடி இருக்குங்க. டில் டேட் கம்பெனி ரெக்கார்டு தாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், ஏசி, 4 பவர் விண்டோ, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ், ரிமோட் லாக், இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க. டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இன்டீரியரும் ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குதுங்க. 13, சிங்கிள் ஓனருங்க. அதாவது எக்ஸ்டீரியரும் சரி, இன்டீரியரும் சரி சூப்பராக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,98,000 மட்டும்தாங்க. பேங்க் லோன் வேணுனாலும் இந்த வண்டிக்கு தாராளமாக பண்ணிக்கலாங்க.
இன்னொரு ஹோண்டா அமேஸ் பார்க்க போறோங்க. ஒயிட் கலரு, கோயம்புத்தூர் நம்பருங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இன்னொரு ஹோண்டா அமேஸ் ஒயிட் கலருங்க. 4 டயருமே நல்லா இருக்கக்கூடிய வண்டி. 13ங்க. சிங்கிள் ஓனரு, கோயம்புத்தூர் நம்பர், டீசல் வண்டிங்க. இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துருங்க, ஏசி வந்துரும், பவர் ஸ்டீரிங், அப்புறம் 4 பவர் விண்டோ இந்த மாதிரி பேசிக்கா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டமும் வந்துருங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 ஓடி இருக்குங்க. அதுக்கான ப்ராப்பர் சர்வீஸும் நம்ம கையில பேப்பர்ல இருக்குதுங்க. அதே மாதிரி 1,00,000ல உங்களுக்கு டைமிங் செயின்லேருந்து எல்லாமே ப்ராப்பரா மாத்தி வச்சிருக்கிறாங்க. கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குதுங்க. இந்த வண்டிக்கும் பேங்க் லோன் வேணுனாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,95,000 தாங்க. நெகோஷியபிள். ஒயிட் கலர் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த வண்டி நீங்க இந்த மாதிரி வண்டி நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமா நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க, லோக்கல் நம்பருங்க. எக்ஸ்டீரியரும் சரி, இன்டீரியரும் சரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வண்டிங்க. நம்பரும் அதே மாதிரி ஃபேன்சி நம்பருங்க. 3121 கோயம்புத்தூர் நம்பருங்க. 2016ங்க. இதுலயும் உங்களுக்கு பேசிக்கா எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக்கு இந்த மாதிரி பேசிக்கா எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துருங்க. அதே மாதிரி சைட்லயும் மோட்டரைஸ்டு சைடு மிரர்ஸ் வந்துருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டமும் வந்துருங்க. எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இதோட பிளஸ்ஸே கிலோமீட்டர் தாங்க. வெறும் 65,000 மட்டும்தான் ஓடி இருக்குங்க. கம்பெனி ரெக்கார்டுங்க. 16 கம்பெனி ரெக்கார்டில் இருக்கிற வண்டி 65,000 தான் ஓடி இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்ல போகிறேங்க. வெறும் 4,65,000 மட்டும்தாங்க. இதுக்கு லோன் வேணும்னா ஆல்மோஸ்ட் 4,25,000 வரைக்கும் லோனே பண்ணிக்கலாங்க. 465 நாங்கள் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது. திருப்பி சொன்னதே தான் சொன்ன போகிறேங்க. அதாவது லோக்கல் நம்பரு, ஃபேன்சி நம்பரு, ஃபோர்டு ஃபிகோங்க, டீசல் வண்டி. எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க, பளபளன்னு சூப்பரா இருக்குங்க. 2010 மாடலுங்க. ஆனா அதுக்கான எக்ஸ்டீரியர், இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் புது வண்டி மாதிரி இருக்குங்க. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துருங்க, பவர் விண்டோ வந்துருங்க, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. 4 டயருமே ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க. 10 மாடலு ஃபோர்டு ஃபிகோ டீசலுங்க. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. ஓவராலா 1,10,000 ஓடி இருக்குதுங்க. ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 4 வண்டிங்க. கார் ஜோன்ல இருந்து ஒரு ஆஃபரா, ஒரு இயர் எண்ட் சேலா, ஒரு சம்பந்தமில்லாத ரேட்டுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்க போறோங்க. ரேட்டு கம்மியா இருக்கும். ஆனா கண்டிஷன் வந்து சூப்பரா இருக்குங்க. 4 வண்டியுமே நல்ல ரேட்டுக்கு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடலுங்க. ரெனால்ட் பல்ஸ் டீசல் வண்டிங்க. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க. டயரும் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு எல்லாமே நீட்டா இருக்குங்க. இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் பேக் வந்துருங்க, அலாய்வில் வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துரும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23, 24 வரைக்கும் தாராளமாக கொடுக்கக்கூடிய வண்டிங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸான வண்டிங்க. இதுக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 மட்டும்தாங்க. அதாவது ஆஃபர் ப்ரைஸுங்க இதெல்லாம். சீட்டும் பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட் போட்டு வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. 13, 2 ஓனர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. ஃபினான்ஸ் வேணுனாலும் இந்த வண்டிக்கு நாங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்வி. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வீடியோவே பத்தாதுங்க. அதனால வந்து மெயினான ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சன்ரூஃப், முக்கியமாக சன்ரூஃப் வந்துருங்க. சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துருங்க. ஏர் பேக் 6 ஏர் பேக் வந்துருங்க. டபுள் கிளைமேட்ரானிக்ஸ் ஏசி வந்துருங்க. அலாய்வில் வந்துருங்க. 4 வீல் டிரைவுங்க. இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் போது வண்டி வந்து ஒரு 7 லேக்ஸ் 8 லேக்ஸ் நினைப்பீங்க. ஆனால் அதில் கிடையவே கிடையாது. வெறும் 2,15,000 மட்டும்தாங்க. 2,15,000க்கு இவ்வளோ பெரிய வண்டி ஹோண்டா சிஆர்வி தரப்போறோங்க. ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிஆர்வி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி. 4 வீல் டிரைவுங்க. இதுல வீடியோல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எல்லாமே வீடியோலயே காமிச்சிருக்கிறேன் பாருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,15,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 2,15,000 தாங்க. அதை ப்ரைஸை வச்சு கண்டிஷன் அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க. சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி. தாராளமாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க வண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிசான் டெரனோ. ஒரு பிளாக் கலர்ல சூப்பரான வண்டிங்க. டீசல் வண்டி, நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. 110 PS, 2014ங்க. TN69 ரிஜிஸ்ட்ரேஷன். டாப் மாடலுங்க. டாப் மாடல்ல உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துடும். ஏசி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. அது போக 4 பவர் விண்டோ, ரிமோட் லாக், பேசிக்கா எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துருங்க. கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 14 மாடலுங்க. 2 ஓனரு. நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 3,18,000 மட்டும்தாங்க. அதுவும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். டயரும் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க.
டாப் மாடல் வண்டிங்க 2014 நிசான் டெரானோ டீசலுங்க. அடுத்து ஒரு ஜெர்மன் கார் தாங்க பார்க்க போறோம். Volkswagen ஜெட்டாங்க 2010 மாடலுங்க. 2 லிட்டர் இன்ஜினுங்க. 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. 4 டயர் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. அதே மாதிரி இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருங்க. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே பேசிக்கா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க. இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. 2010 மாடலுங்க. அதே மாதிரி 2 லிட்டர் இன்ஜினுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. Volkswagen ஜெட்டா. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஃபேமிலி டிரைவிங்க்கு லாங் போறவங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பூட் ஸ்பேஸ் அதிகமான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டிக்கு நாங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,98,000 தாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல 3,50,000 4 லட்சத்துக்கு போகுங்க. ஆனா வெறும் 1,98,000க்கு நம்ம கார் ஜோன்ல தரோங்க. அடுத்து இன்னொரு ஜெர்மன் கார் தான் பார்க்க போறோங்க. ஸ்கோடா ரேபிட் டீசல் வண்டிங்க. 2012ங்க. TN55 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2012 2 ஓனருங்க. டாப் வேரியண்ட்டுங்க. அதாவது உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வரக்கூடிய வண்டிங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 23 வரைக்கும் வரக்கூடிய வண்டி. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டிங்க. மைலேஜும் நல்லா இருக்குங்க. 2012 2 ஓனருங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 தாங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா வண்டிக்குமே ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே நம்பர் இருக்குதுங்க. கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வேணுனாலும் தனியாக சென்ட் பண்ணலாங்க. இங்கே இருக்கிற எல்லா வண்டிக்குமே தனியாக ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. அது போக எல்லா வண்டியோட கேட்டலாகுமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது போக அப்கமிங்காக இன்னும் ஒரு 10 வண்டி வருதுங்க. Volkswagen போலோ, அதாவது ஆல்டோ K10, ஆல்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரேஞ்சு இந்த பட்ஜெட்டில் லோக்கல் நம்பரில் வருதுங்க. இன்னொரு அந்த நெக்ஸ்ட் அந்த 10 வண்டியுமே வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.